வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். இதில் நாம் பார்த்து வருவது சர்க்கரை நோய் எனும் சதி என்ற தலைப்பில் சர்க்கரை நோய் என்றால் என்ன, எவ்வாறு உருவாகிறது, எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, இந்த உடல் தொந்தரவிற்காக சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் உபாதைகளுக்காக நாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் எப்போது நமக்கு இந்த தொந்தரவு சரியாகும், எவ்வளவு காலம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும், இந்த தொந்தரவின் அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக செரிமானத்தின் பங்கு, உடலில் செரிமானம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றியும், செரிமான குறைவு ஏற்படும் போது உடலில் என்னென்ன மாறுபாடுகள் தொந்தரவுகள் ஏற்படுகிறது என்பதை பற்றியும், அதனால் ஏற்படக்கூடிய உடல் அசௌகரியம் என்ன, இதை சரி செய்வதற்காக மருத்துவமனைக்கு செல்லும் போது மருத்துவர்கள் தரக்கூடிய ஆலோசனைகள் என்ன என்பதை பற்றியும், இந்த உடல் தொந்தரவுகளுக்கு மாறுபாடுகளுக்கு காரணம் என்ன, அதை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றியும் பார்க்கலாம். பொதுவாக நேற்றைய பதிவில் பார்த்தபடி உடலில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, சோர்வு ஏற்படுகிறது, அடிக்கடி பசி ஏற்படுகிறது, சிறுநீர் போக்கு கூடுதலாக இருக்கிறது என்ற உடல் உபாதைகள் காரணமாக நாம் மருத்துவமனைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதுவும் தவிர தலைச்சுற்றல், உடல் பலகீனம், இது என்னவாக இருக்கும், ஒரு பரிசோதனை செய்து கொள்ளலாமே, நமது மருத்துவரை நாம் சென்று நாடலாமே என்று மருத்துவமனைக்கு செல்லும் போது நமது உடலில் என்ன தொந்தரவு இருக்கிறது என்பதை கண்டறியக்கூடிய ஆற்றல் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவருக்கும் இல்லை. சார், வாய்ஸ் கேக்குதுங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. மற்றவர் உடலில் என்ன தொந்தரவு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவருக்கும் இல்லை, குறிப்பாக நவீன மருத்துவருக்கு இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால் பரிசோதனை கருவிகளை நாடுகிறார். பரிசோதனை கருவிகள் மூலமாக பரிசோதனை செய்து பார்க்கும்போது உடலில் என்ன உபாதைகள் இருக்கும் என்பதை கண்டறிய முடியும். இதற்கு குறிப்பாக சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய இந்த டயாபெட்டிக் தொந்தரவுகளுக்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பரிசோதனை, ஒன்று சிறுநீர் மாதிரி பரிசோதனை, மற்றொன்று இரத்த மாதிரி பரிசோதனை. இந்த சிறுநீர் மாதிரி பரிசோதனை எவ்வாறு செய்யப்படுகிறது என்றால், உடலை விட்டு உடல் தேவையில்லை என்று வெளியேற்றக்கூடிய சிறுநீரை பிடித்து பரிசோதனை செய்து பார்க்கும்போது அதில் சர்க்கரையின் அளவு உதாரணமாக 300 இருக்கும் என்றால் உங்கள் உடலுக்குள்ளேயும் சர்க்கரை 300 இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது உண்மைக்கு மாற்றமானது, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது எவர் ஒருவராலும். ஆனால் உலகமே இதை ஏற்றுக்கொண்டு உடலை விட்டு வெளியேறக்கூடிய சிறுநீரில் எந்த அளவிற்கு சர்க்கரையின் அளவு இருக்குமோ அதே அளவிற்கு தான் உடலுக்குள்ளேயும் இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த உடலை விட்டு வெளியேறக்கூடிய சர்க்கரை வெளியேறக்கூடாது என்று உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தக்கூடிய மருந்துகள் தரப்படுகிறது. அந்த மருந்துகளை அந்த நபர் உண்ணும் போது உடலை விட்டு தேவையில்லாமல் கழிவாக வெளியேறக்கூடிய சிறுநீரில் வெளியேறக்கூடிய அந்த கழிவு சர்க்கரை, முறையாக செரிமானமாகாத அந்த குளுக்கோஸ் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்குகிறது. உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளே தங்கக்கூடிய அந்த கழிவு சர்க்கரை உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் தங்கும், உடல் உள்ளுறுப்புகளில் தேங்கும். பிற்காலத்தில் உடலுக்கு தேவையற்ற இந்த கழிவு சர்க்கரை உடலுக்குள்ளேயே தங்குகிறதே என்று உடல் சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் வேறு உபாதைகளாக அதை வெளியேற்ற முயற்சிக்கும்.
சிறுநீர் மாதிரி பரிசோதனையில் முழுமையான பரிசோதனை செய்ய முடியவில்லை என்று இரத்த மாதிரி பரிசோதனைகள் செய்யப்படுகிறது, பிளட் டெஸ்ட். இதில் அதைவிட மோசமான ஒரு பரிசோதனை முடிவுகள் வருகிறது. ஆனால் அந்த மோசமான பரிசோதனை முடிவுகளைத்தான் உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம், நாமும் சரி, நமக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரும் சரி. பொதுவாக உடல் என்றால் இரண்டு இருக்கும், இரண்டு இயக்கங்கள் இருக்கும். இரண்டு இயக்கங்கள் இல்லாமல் உடலில் எந்த ஒரு செயல்பாடுகளும் நடைபெறாது. கண் இமைத்தல் என்றால் கண்களை மூடி திறப்பது, இது இரண்டும் சேர்ந்துதான் கண் இமைத்தல். இதய துடிப்பு என்றால் இதயம் சுருங்கி விரியுவது, இது இரண்டும் சேர்ந்ததுதான் இதய துடிப்பு. செரிமானம் என்றால் உணவு உண்ணுவது, கழிவு நீங்குவது, இது இரண்டும் சேர்ந்ததுதான் செரிமானம். உடலில் எந்த செயல்பாடுகளை நாம் பார்த்தாலும் இரண்டு இருக்கும். அதுபோல குணத்தில் நல்ல குணம், கெட்ட குணம், இரண்டு குணங்கள் இருக்கும். இரத்தத்தில் நல்ல இரத்தம், கெட்ட இரத்தம் இரண்டு இருக்கும். கொழுப்பில் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு என்று இரண்டு இருக்கும். இப்போ உடம்பில் ஒரு தொந்தரவு ஏற்பட்டுருச்சு, அது ரத்தத்துல கலந்துருச்சு. இப்போ ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கணும், பரிசோதிச்சு பார்க்கணும் அப்படின்னாக்கா நல்ல ரத்தத்தை பரிசோதிச்சு பார்க்கணுமா, கெட்ட ரத்தத்தை பரிசோதிச்சு பார்க்கணுமா? நல்ல ரத்தத்தை தான் பரிசோதனை செய்து பார்க்கணும். காரணம், அந்த நல்ல ரத்தம் தான் உடல் உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். அந்த நல்ல ரத்தத்தில் என்னென்ன கழிவுகள் இருக்கிறது, எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்கிறது, கொழுப்பு இருக்கிறது, புரோட்டீன் இருக்கிறது, அயன் இருக்கிறது, விட்டமின் இருக்கிறது என்று நல்ல ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்தால் அந்த உடலில் என்ன தொந்தரவு இருக்கு என்பதை முழுமையாக கண்டறிய முடியும். உடலில் கழிவு ரத்தம் இருக்கிறது என்றால் அது உடல் சுத்திகரித்து அதை நல்ல ரத்தமாக மாற்றும். உடலில் நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம் இருப்பதை எவ்வாறு நாம் கண்டறிவது என்று பார்த்தோம்னா, நமது உடம்பில் தமனிகள், சிரை என்று இரண்டு தன்மைகள் உள்ளது. இரத்தத்தை கடத்தக்கூடிய தமனிகள், இரத்தத்தை கடத்தக்கூடிய சிரை, சிரை ரத்தம், தமனி ரத்தம் என்று இரண்டு விதமான இரத்த ஓட்டங்கள் உள்ளது. இதில் சிரை ரத்தம் என்பது உடலுக்கு மேல்புறமாக, அதாவது தோலுக்கு உள்புறமாக மேலோட்டமாக பரவக்கூடிய ரத்தம். இதில் கழிவுகள் கலந்திருக்கும். இந்த கழிவுகள் கலந்த ரத்தம் இதயத்திற்கு சென்று, அந்த கழிவுகள் கலந்த ரத்தம் நுரையீரலுக்கு சென்று அங்கு உயிர்காற்றை எடுத்துக்கொண்டு பிறகு இதயத்திற்கு சென்று தமனிகள் வழியாக உடல் உள்ளுறுப்புகளுக்கு செல்லும். இதுதான் இயல்பான இயக்கம். அப்ப தோலுக்கு உள்புறமாக மேலோட்டமாக பரவக்கூடிய ரத்தம் சிரை ரத்தம். தமனிகளில் பாயக்கூடிய ரத்தம் தூய்மையான ரத்தம். உயிர்காற்றை எடுத்துக்கொண்டு இதயத்தால் முறையாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு உடல் உள்ளுறுப்புகளுக்கு பரவக்கூடிய ரத்தம். இது உடலின் மையப்பகுதியில் செல்லும். இப்ப சர்க்கரை வியாதி தொந்தரவுக்காக ரத்த மாதிரிகளை எடுத்து நாம் பரிசோதனை செய்து பார்க்கணும் அப்படின்னா, உடலுக்கு மேலோட்டமாக, அதாவது தோலுக்கு உள்புறமாக மேலோட்டமாக பரவக்கூடிய சிரை ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்கணுமா, அல்லது உடலின் மையப்பகுதியில் செல்லக்கூடிய தமனிகளில் செல்லக்கூடிய ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கணுமா அப்படின்னா, ஒரு சாதாரண 6ஆம் வகுப்பு மாணவர் கூட கூப்பிட்டு கேட்டோம்னா கூட தெளிவா சொல்லிடுவாரு. உடம்பின் மையப்பகுதியில் செல்லக்கூடிய தமனிகளில் ஓடக்கூடிய ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்து பார்த்தால்தான் உண்மையை கண்டறிய முடியும் என்று சொல்றார். இப்போ நமக்கு சர்க்கரை வியாதி தொந்தரவுகளுக்காக பரிசோதனை செய்யக்கூடிய ரத்தம் எந்த இடத்துல இருந்து எடுத்து பரிசோதிச்சு பார்க்கிறோம்? விரலுடைய நுனி பகுதியில லேசா ஒரு பொத்தல் போட்டோம் அப்படின்னாக்கா ரத்தம் கசியுது. அந்த ரத்தத்தை எடுத்து பரிசோதிச்சு பார்க்கிறோம். இது சிரை ரத்தம், கழிவுகள் கலந்து பரவக்கூடிய ரத்தம். இதுல எது வேணா கூடுதலா இருக்கும், குறைவா இருக்கும். ஏன்னா இது முறையாக இன்னும் சுத்திகரிக்கப்படல, இந்த ரத்தம் என்ன இதயத்துக்கு போய் சேரல, இது சிரை ரத்தமாக பரவி கொண்டிருக்கு. இந்த கழிவுகள் கலந்த இந்த சிரை ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கும்போது அதில் சர்க்கரையின் அளவு ஒரே சீராகத்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இடது கை ஆள்காட்டி விரல்ல ஒரு ரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கிறோம், அதே நேரத்துல வலது கை ஆள்காட்டிய விரல்ல கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து ரெண்டுத்தையும் பரிசோதனை செஞ்சோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ரிப்போர்ட் வரும். ரெண்டு ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னாக்கா நிச்சயமாக இருக்காது, மாறி மாறி இருக்கும்.
கை விரல்ல கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கிறோம், கால் விரல்ல கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கிறோம். இரண்டையும் ஒரே நேரத்துல இந்த ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல வர அளவு வந்துட்டு ஒரே அளவுல இருக்குமா ரெண்டும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இருக்காது, மாறுதல் இருக்கும். காலையில கொஞ்சம் ரத்தம் எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறோம், ரிப்போர்ட் வருது. மாலையில கொஞ்சம் ரத்தம் எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறோம், ரிப்போர்ட் வருது. மறுநாள் கொஞ்சம் ரத்தம் எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறோம், ரிப்போர்ட் வருது. இந்த 3 ரிப்போர்ட்டையும் ஒண்ணா ஒப்பிட்டு பார்த்தோம்னா 3 ஒரே அளவுல இருக்குமானாக்கா இருக்காது. இது நமக்கு பரிசோதனை செய்து கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவருக்கே தெரியும். சிரைகளில் பரவக்கூடிய ரத்தம், அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் கலவைகள் எப்போதும் ஒரே நிலையில் இருக்காது, அது மாறக்கூடிய தன்மை கொண்டது என்பது மருத்துவருக்கே தெரியும். இந்த மாறக்கூடிய தன்மை கொண்ட சிரை ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்து பார்த்துத்தான் இவர் சர்க்கரை வியாதி நோயாளி என்று உறுதிப்படுத்தப்படுது. இது எப்படி சாத்தியமாகும்? இதை யார் சிந்திச்சு பார்க்கறது? நம் உடல் நலமாக இருக்கணும் என்று மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர் அதை சிந்திச்சு பார்ப்பாரு? அப்ப மருத்துவர் அதை சிந்திச்சு பார்ப்பாரு அப்படின்னாக்கா சிரை ரத்தத்தை எடுத்து அவர் பரிசோதனை செய்ய மாட்டார் அல்லவா? அப்ப எந்த ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கணும் அப்படின்னா தமனிகளில் பரவக்கூடிய ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கணும். சரி, எனக்கு தமனிகளில் பாயக்கூடிய ரத்தத்தை எடுத்து பரிசோதிச்சு பார்த்து என் சர்க்கரை அளவா சொல்லுங்க அப்படின்னா அதையும் எந்த மருத்துவராலையும் சொல்ல முடியாது. காரணம், கையில ஒரு பொத்தல் போட்டு ஊசியை வச்சு குத்தி தமனிகளில் பரவக்கூடிய ரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கவும் முடியாது. கையை வெட்டினாதான் முடியும். ஏன்னா உடலின் மையப்பகுதியில் பரவக்கூடிய ரத்தம் தமனிகளில் பரவக்கூடிய ரத்தம், அதுதான் நல்ல ரத்தம். உங்க வீட்டுல பயன்படுத்துற தண்ணி நல்ல தண்ணி பயன்படுத்துறீங்களா, அசுத்தம் கலந்த தண்ணீர் பயன்படுத்துறீங்களா என்று ஒருத்தர் பரிசோதனை செய்து பார்க்க வருகிறார் என்றால் நமது வீட்டில் கழிவறையில் இருக்கக்கூடிய தண்ணியை பரிசோதிச்சு பார்ப்பாரா, சமையல் அறையில் இருக்கக்கூடிய தண்ணியை பரிசோதிச்சு பார்ப்பாரா? கழிவறையில் வைக்கக்கூடிய தண்ணீர் கழிவுகள் கலந்த தண்ணீராக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நம்ம கீழே தான் கொட்ட போறோம், அதனால கொஞ்சம் அசுத்தம் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை ஏத்துப்போம். ஆனா நல்ல தண்ணி எங்க வச்சிருப்போம்? சமையல் அறையில் தான் வச்சிருப்போம். அப்போ சமையல் அறையில் இருக்கக்கூடிய தண்ணீரை பரிசோதிக்காம கழிவறையில் இருக்கக்கூடிய தண்ணீரை பரிசோதிச்சு பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் தூய்மை கிடையாது, அசுத்தம் கலந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால ஏத்துக்க முடியுமா? எப்ப அப்படி உள்ள வந்து பாருப்பா, சமையக்கட்டுல நல்ல தண்ணி தாப்பா வச்சிருக்கோம் என்று நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா? அதுபோலதான் உடம்பில் நல்ல ரத்தம் பரவுகிறது, கெட்ட ரத்தம் பரவுகிறது. கெட்ட ரத்தம் என்பது கழிவுகள் கலந்த ரத்தம், அது உடலில் மேலோட்டமாக பரவி கொண்டு இருக்கு. அந்த கழிவுகள் கலந்த மேலோட்டமாக பரவக்கூடிய அந்த சிரை ரத்தத்தை எடுத்து பரிசோதிச்சு பார்த்து உடலில் சர்க்கரையோட அளவு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறது தவறான ஒரு முறை. அந்த தவறான ஒரு முறையைத்தான் இன்று உலகம் முழுக்க செய்து கொண்டு இருக்கு. அதனால்தான் இத்தனை 1000 கோடி மக்கள் சர்க்கரை வியாதி நோயினால் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறாங்க. சரி, ஏதோ ஒரு ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்த்தோம், அந்த தொந்தரவு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்பி நாம மருந்து சாப்பிடுறோம். ஆனால் நமக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருந்துகள் தரக்கூடிய மருத்துவருக்கு தெரியும், இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் இவருக்கு இந்த நோய் தீராது, சரியாகாதுன்னு அவருக்கு தெரியும். அந்த மருந்து மாத்திரை எழுதி தருவாரு, அதையும் நம்ம சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கோம். மருந்து மாத்திரை மட்டும்தான் சாப்பிட்றோமானாக்கா கிடையாது, கூடுதலாக அவர் ஒரு உணவு பட்டியல் தருவார். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் கொடுப்பாரு. அந்த பட்டியலில் இருப்பது போலதான் நம்ம வாழ்க்கை முறையை நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். காரணம், நம்ம உடம்பு எப்படியாவது சரியாயிட்டா போதும் என்று. உடலில் ஏதேனும் ஒரு சிறு தொந்தரவு மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட உடனே நமக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவரை அணுகிறோம். காரணம், அவர் நம்மளை சரி செஞ்சிருவாரு என்ற நம்பிக்கையில். இந்த நம்பிக்கை உண்மையாகிறதா? உடனே நமக்கு தெரியாது. 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு தொடர்ச்சியாக இந்த மருந்துகளை நம்ம சாப்பிடும் போதுதான் நமக்கு தெரியும் இந்த நம்பிக்கை உண்மையாக செயல்படுகிறதா என்று. துவக்க கட்டத்தில் உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு இருக்கிறது என்று, அது என்ன தொந்தரவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக மருத்துவமனைக்கு செல்கிறோம். ஒருவரும் சுகர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறது கிடையாதுங்க. ஒரு தலைச்சுற்றல் வருது, சரியா ஜீரணமாக மாட்டேங்குது, அடிக்கடி சிறுநீர் வெளியேறுது என்று உடலில் வேறு ஏதேனும் ஒரு தொந்தரவு இருக்கிறது என்பதற்காகத்தான் மருத்துவமனைக்கு செல்கிறோம்.
அவ்வாறு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு இரத்த மாதிரி பரிசோதனைகளை செய்து அவர்களை சர்க்கரை வியாதி நோயாளிகளாக மாற்றி வீட்டுக்கு அனுப்புறாங்க. உங்களுக்கு டயபெட்டிக் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே முடிஞ்சது கதை. மன ரீதியாக அவர் நொந்து போகிறார். யார் என்றால் உடல் சார்ந்த புரிதல் இல்லாதவர். நம்ம உடம்புக்கு ஏதோ ஒன்று ஆயிருச்சு, நமக்கு சுகர் வந்துருச்சு. இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை வியாதி என்பது பொதுவாகவே அது நோய் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை வியாதி என்பது ஒரு உயிர்கொல்லி நோய் என்பது போல சித்தரிக்கப்பட்டு விட்டது. வந்தா வந்ததுதான், காலத்துக்கும் கூடவே தான் இருக்கும், எப்பவும் நம்மளை விட்டு போகாது என்று சித்தரிக்கப்பட்டு விட்டது. மன ரீதியாக நொந்து போகிறார். எதையெல்லாம் அவர் விரும்பி சாப்பிடுவாரோ அந்த உணவை எல்லாம் சாப்பிடாமல் தவிர்த்து வருகிறார். மனதின் விருப்பத்திற்கு மாற்றமாக அவர் உணவு உண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு திரும்புகிறார். மனம் விரும்புது, ஆனா அதை சாப்பிடக்கூடாது என்று அறிவு சொல்லுகிறது. அறிவின் பின்னால் செல்லும் போது ஆரோக்கியத்தை பார்க்க முடியாது. ஆரோக்கியமா வாழறதுக்கு அறிவு தேவையில்லைங்க. அறிவின் பின்னாடி போனோம் அப்படின்னாக்கா காசு பணம் சம்பாதிக்கலாம். ஆரோக்கியமா வாழ முடியுமானாக்கா கேள்விக்குறிதான். மனம் சொல்லுவதை கேட்டோம், உணர்வு சொல்லுவதை கேட்டோம் என்றால் மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த மருத்துவ அறிவை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு மருத்துவர்கள் சொன்ன அந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து வரக்கூடிய ஒரு மனிதரின் உடல் எந்த நிலைக்கு செல்கிறது என்று பார்த்தால், துவக்க கட்டத்தில் சர்க்கரை வியாதிக்காக மருந்துகளை பயன்படுத்தி கொண்டிருந்த நபர் சில காலகட்டங்களுக்கு பிறகு அந்த சர்க்கரை வியாதிக்கு துணையாக கூடுதலாக ஒரு தொந்தரவு வந்து ஒட்டிக்கிறது. அதுதான் பிபி. இரத்த அழுத்தமும் நீரிழிவு தொந்தரவும் இரட்டை சகோதரர்கள் என்று சொல்லுவார்கள். இது வந்தா அது வரும். பிபி வந்துருச்சுன்னா அடுத்து சுகர் வரும். சுகர் வந்துருச்சு அப்படின்னாக்கா அடுத்து பிபி வரும். தானாக வருமானாக்கா வராது. இது வருவதற்கான ஏற்பாடுகள் மருத்துவமனைகள் செய்திருக்கிறது. சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு சென்று மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் பிபி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வரும், வாய்ப்பு இருக்குல்ல, வரும். இல்ல உடம்பில் பிளட் பிரஷர் பிபி கூடுதலாக இருக்கு என்று அதை கட்டுப்படுத்துவதற்காக மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய ரசாயன மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு வரும்போது அதற்கு துணையாக சர்க்கரை வியாதி வரும். அதற்கும் சேர்த்து மருந்துகள் சாப்பிடுற மாதிரி இருக்கும். இப்ப ஏதோ ஒரு உடல் தொந்தரவை சரி செய்து கொள்வதற்காக மருத்துவமனைக்கு சென்ற ஒரு நபர் சர்க்கரை வியாதி நோயாளிகளாக மாற்றப்பட்ட பிறகு அவர் தொடர்ச்சியாக அந்த சர்க்கரை வியாதி தொந்தரவு சரியாகிவிடும் என்று நம்பி மருத்துவர் கொடுக்கக்கூடிய ரசாயன மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு வரும்போது அடுத்தடுத்த அவரது உடல் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்புகிறதா அல்லது பாதிப்பை நோக்கி செல்கிறதா என்று பார்த்தால் நமக்கு நன்றாகவே தெரியும். நம் குடும்பத்தில் நாம் அனுபவித்திருப்போம், நமது வீதியில் நாம் அனுபவித்திருப்போம், நமது ஊரில் நாம் பார்த்திருப்போம். சர்க்கரை வியாதி தொந்தரவுக்காக ஆரம்பத்தில் மருந்து சாப்பிட்டவர், குறைந்த அளவு டோசேஜ் இருக்கக்கூடிய மருந்து சாப்பிட்டவர், தொடர்ச்சியாக மருந்துகளுடைய அளவு கூடிக்கொண்டு வருது. ஆரம்பத்துல சுகருக்காக மருந்து சாப்பிட்டவர் இப்ப பிபிக்கும் சேர்த்து மருந்து சாப்பிட்றாரு. ஒரு காலகட்டத்துல அவருக்கு பார்வை தொந்தரவு ஏற்படுது. அப்ப கண் பார்வைக்கும் சேர்த்து அவர் கண் மருத்துவரை பார்த்து விட்டு அதற்கும் சேர்த்து மருந்து மாத்திரைகள் சாப்பிடுகிறார். கண்ணாடி அணிகிறார். அவருக்கு செரிமான கோளாறு ஏற்படுகிறது. சாப்பிட்ற சாப்பாடு சரியா ஜீரணம் ஆக மாட்டேங்குது என்று சாப்பிடுவதற்கு முன்பே ஒரு மாத்திரையை சாப்பிடுகிறார். குறிப்பாக சர்க்கரை வியாதி நோயாளிகள் உணவு உண்ணுவதற்கு முன், உணவு உண்ணுவதற்கு பின் எவ்வளவு ஒரு பிரமாதம். அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி அழகாக எதை மறந்தாலும் மறப்பாங்க, மாத்திரை சாப்பிட்றத மறக்க மாட்டாங்க. 2 வேளையும் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும். இப்படி தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு வரும்போது கண் பார்வை தொந்தரவுக்காக மருந்துகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. கண்ணாடி அணியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதன் பிறகு கண்களில் புரை ஏற்படுகிறது, பார்வை தொந்தரவு ஏற்படுகிறது, கண்களில் அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது. சிறுநீர் வெளியேற்றம் முறையாக நடைபெற மாட்டேங்குது. ஆரம்பத்துல கூடுதலா வெளியே போச்சு, சர்க்கரை வியாதினால்தான் யூரின் அதிகமா வெளியே போகுது என்று அதை தடுப்பதற்கான மருந்துகளை கொடுத்து
முறையாக வெளியேறி கொண்டிருந்த சிறுநீரை வெளியேற்ற விடாமல் உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகளை செய்தார்கள். இப்போது சிறுநீர் சரியாக பிரிய மாட்டேங்குது என்று அதற்கு ஒரு மாத்திரை, சாப்பிட்ற சாப்பாடு சரியா ஜீரணமாக மாட்டேங்குதுன்னு அதற்கு ஒரு மாத்திரை, சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் கழிவு நீக்கம் மலம் சரியா வெளியேற மாட்டேங்குதுன்ட்டு அதுக்கு ஒரு மாத்திரை. இப்படி தொடர்ந்து மாத்திரைகளே சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, மன ரீதியாக ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றால் மனோதத்துவ மருத்துவர் என்று சிறப்பு மருத்துவர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் சென்று பாருங்கள் என்று அங்க போய் பார்த்தோம்னா அங்கேயும் மாத்திரை. தூக்கம் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மாத்திரை. இப்படி தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டே வரும்போது ஒரு கட்டத்தில் இருதயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் லேசாக வலி ஏற்படுகிறது என்றால் அதற்கு ஒரு பரிசோதனை, அதற்கு ஒரு மாத்திரை. இப்படி தொடர்ந்து பல ஆண்டுகளாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எங்கேயாவது பயணம் பண்ணாங்க அப்படின்னாக்கா எதை எடுத்து வைக்கிறாங்களோ இல்லையா மாத்திரை டப்பாவை எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா இது இல்லாம என்னால இருக்க முடியாது, இந்த மாத்திரை மருந்து தான் என் உசுரை காப்பாத்துது என்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு வந்து விட்டது, மக்கள் மனதில் பதியப்பட்டு விட்டது. இந்த மாத்திரை டப்பாவை தூக்கி வீசினாதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற புரிதல் இதுவரை வரல, எவ்வளவு சொன்னாலும் வரல. இப்படி தொடர்ந்து உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கெல்லாம் ரசாயன மருந்து மாத்திரைகளை உண்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல மனசு கேட்காம மருத்துவரிடம் போய் உக்காந்து அந்த மன குமுறல கதறல சொல்லி கேட்கும்போது, டாக்டர் நான் ஆரம்பத்துல சுகருக்காக தான் வந்தேன், இல்ல நான் சுகருக்காக வரல, இந்த ஒரு 12-15 வருஷமா உங்கள்கிட்ட தான் நான் வைத்தியம் பார்க்கறேன், எனக்கு தலை சுத்தல் இருக்குது, அடிக்கடி ஒண்ணுக்கு வெளியே போகுது, இது என்னன்னு தெரியலையே, உடம்பு சோர்வாகுது என்றுதான் வந்தேன், நீங்க தான் எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஆரம்பத்துல ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தீங்க டாக்டர், இப்போ ஒரு மினி மெடிக்கல் ஷாப் மாதிரி மாத்திரை டப்பா வச்சிருக்கேன் டாக்டர், இப்ப பார்த்தோம்னாக்கா எனக்கு இந்தந்த தொந்தரவெல்லாம் வந்திருக்கே, ஏன் இப்படி வருது என்று மருத்துவரிடம் நம்ம கேட்டால் அழகாக தெளிவாக நம் மருத்துவர் நமக்கு பதிலளிப்பார். சுகர் வந்தா இதெல்லாம் வரதாங்க செய்யும். என்னதுங்க, சுகர் வந்தா இதெல்லாம் வரதான் செய்யும் என்று அழகாக நமக்கு ஒரு பதில் தருவார். அதே மருத்துவர் ஆரம்ப கட்டத்தில் இந்த சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்காக இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லி மாத்திரை தருவார். துவக்கத்தில் மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய மனிதர் எந்த மனநிலையில் சாப்பிடுவார் என்றால், இந்த மாத்திரையை நான் சாப்பிட்டால் எனது சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும், எனது சர்க்கரையை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்ற நம்பிக்கையில் மாத்திரைகளை சாப்பிடுகிறார். அப்போ ஒரு மருந்து சாப்பிடும்போது அந்த மருந்து அந்த உடம்புல இருக்கிற நோயை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்றால், கூடுதலாக இதற்காக இவ்வளவு தொந்தரவுகள் வந்து கொண்டிருக்கு. என்னன்னு யோசிக்க முடியல, என்னன்னு தெரியல. இதுதான் நவீன மருத்துவம். நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குது, எதனால இது நடக்குது அப்படிங்கிற யோசிக்கிற தன்மையை நமக்கு கொடுக்காமலேயே நம்மை ஒரு நிரந்தர நோயாளியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் தான் நவீன மருத்துவம். இன்று எதற்கெடுத்தாலும் நாம் முதலில் சென்று நிற்கக்கூடிய ஒரு மருத்துவம் எது என்றால் அது நவீன மருத்துவம். உடலில் பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் இருந்தாலும் நம் பார்வையில் படக்கூடிய மருத்துவம் நவீன மருத்துவம், அலோபதி மருத்துவம், ரசாயன மருத்துவம். அங்கு சென்று அந்த மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அத்தனையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு காணிக்கையாக நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அத்தனையும் கொடுத்து அழித்து விட்டு உடலில் ஆரோக்கியம் திரும்பவில்லையே என்ற ஒரு மனநிலை வந்த பிறகுதான் நாம் மாற்று மருத்துவத்தை நோக்கி நகருவோம். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனா இவ்வளவு உடல் தொந்தரவுகளும் நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா நாம் மருத்துவரை நாடுவதை விட்டுவிட்டு நம் உடலை நாம் நாடணும். மருத்துவர் சொல்லக்கூடிய தகவல்கள் மீது கவனம் செலுத்துவதை தவிர்த்து விட்டு நம் உடல் என்ன சொல்லுது என்பதை நாம கவனிக்கணும். நம் உடல் என்ன சொல்லுது என்பதை நாம் முழுமையாக கவனித்து அந்த உணர்வுகளுக்கு ஏற்றார் போல நாம வாழ பழகி கொண்டோம் அப்படின்னா
இவ்வளவு தொந்தரவுகள் நம் உடலில் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த சர்க்கரை வியாதி என்று சொல்லக்கூடிய இந்த வியாதி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்று நம்பக்கூடிய இந்த ரசாயன மருந்துகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலில் பல்வேறு விதமான உடல் தொந்தரவுகள் ஏற்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் மருத்துவர் சொல்லுவார், சுகர் வந்துருச்சுன்னா இதெல்லாம் வரதாப்பா செய்யும். ஒவ்வொரு தொந்தரவுகளாக கூட வரும். சுகர் வந்துருச்சுனாக்கா பிபி வரும், கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகமாக கூடும், செரிமான கோளாறு ஏற்படும், மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படும், சிறுநீர் பிரியறதுல மாற்றம் ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், இயல்பாக வேலை செய்ய முடியாது, இதயத்தில் பாதிப்பு ஏற்படும், இரத்த ஓட்டம் சீராக இருக்காது, கை கால்களில் வலி ஏற்படும், வீக்கம் ஏற்படும், முழுமையாக நமது வேலையை நம்மால் செய்ய முடியாது. ஒரு காலகட்டத்துல கையிலயோ காலிலேயோ புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த புண்ணு ஆறாது. என்ன மருந்து சாப்பிட்டாலும் ஆறாது. காரணம், உங்களுக்கு சர்க்கரை வியாதி நோய் இருக்கு. அந்த கையோ காலையோ வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாப்பா ஏற்படும் என்று எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம மருத்துவத்திற்கு இந்த தொந்தரவுக்கு சரி செய்யணும் என்று போகும்போது துவக்கத்தில் சொல்லுவது கிடையாது. தொடர்ந்து இதற்காக மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு வரும்போது சொல்லுகிறார்கள். இந்த அத்தனை உடல் தொந்தரவுகளில் இருந்தும் நம்மை நாம் காத்து கொள்ளணும் அப்படின்னாக்கா நம் உடலை பற்றி நாம் முழுமையாக புரிந்து கொள்ளணும். நம்ம ஆரோக்கியம் எங்க இருக்கு என்பதை நோக்கி நாம் பயணிக்கணும். நோயை பத்தியே தொடர்ந்து நம்ம சிந்திச்சு கொண்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நோய்கள் வந்து சேரும். ஆரோக்கியத்தை பத்தி நம்ம தொடர்ந்து சிந்திச்சு கொண்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ஆரோக்கியம் வந்து சேரும். இதைத்தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. நமக்கு நன்மை நடப்பதற்கும் தீமை நடப்பதற்கும் அடுத்தவர்கள் காரணம் கிடையாது. நமக்கு நோய் வருவதற்கும் அது சரியாவதற்கும் அடுத்தவர்கள் காரணம் கிடையாது. நாமே முழு பொறுப்பு என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம் உடல் சார்ந்த புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் உடம்பு என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பல்கலைக்கழகத்துல போய் நம்ம படிக்கணும்? அமைதியா இருந்தோம் அப்படின்னாலே போதும், உடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்மளால கவனிக்க முடியும். ஒவ்வொருத்தருடைய உடல் ஒவ்வொரு மாதிரி சொல்லும். ஒரு பாத்திரத்துல சமைக்கக்கூடிய உணவு, ஒரு பாத்திரத்தில் சமைக்கக்கூடிய குழம்பு, வீட்டில் இருக்கக்கூடிய 4 நபர்கள் நம்ம ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது 4 பேருக்கும் ஒரே சுவை வருதா? 4 பேருக்கும் வெவ்வேறு சுவை வருது இல்லைங்களா? ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 4 பிள்ளைகள் 4 பேரும் ஒரே மாதிரி வாழ்றாங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்றாங்க இல்லைங்களா? எனவே ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு தகவலை சொல்லும், ஒவ்வொரு உணர்வை சொல்லும். எல்லா உடம்பும் ஒரே மாதிரி சொல்லாது. இவர்கள் கணித்து வைத்திருக்கக்கூடிய அளவை போல, சர்க்கரையின் அளவு போல, ரத்த அழுத்தத்தின் அளவு போல எல்லா உடம்புலையும் இருக்கணுங்கிற தேவை கிடையாது. முதல் ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு சுகர் அளவு நார்மலா இருக்கும், ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு பிபி அளவு நார்மலா இருக்கும். இவ்வாறு தொடர்ந்து இந்த சர்க்கரை வியாதி தொந்தரவுகள் குறித்தும் இந்த தொந்தரவிலிருந்து முழுமையாக எவ்வாறு நாம் நம்மை மீட்டெடுப்பது என்பது குறித்தும் அடுத்தடுத்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.